என்னாச்சு? யார் போன்ல? அதான் இவரு நம்ம கல்யாணம் ஆர்டருக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்தாரு. அதாங்க அந்த 1 லட்ச ரூபா போட்டு சமயத்தில் கூட கட்சி நேரத்தில் வந்து கொடுத்து காப்பாத்தினாரு. ஆமாமா, ஞாபகம் இருக்கு. அவர் தான் அவர் ஆர்டர் கொடுத்தாருல, அதுக்குள்ளேயும் என்னமோ நினைச்சு இந்த டென்ஷன் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். திடீர்னு ஐயோ. இப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க? சிறப்பா செஞ்சிடலாம். சிறப்பு. என்கிட்ட உன் காதல சொல்லியிருக்க. ஆனா இப்படி எழுதி கொடுத்து சொல்ற நிலைமையில இருக்கோமே. மத்தவங்க மாதிரி உன் வாயால லவ்வ சொல்லி அது என் காதால கேட்கணும் போல ஆசையா இருக்கு. அது நம்மள மாதிரி வாய் பேச முடியாதவங்களால முடியாதுல்ல. என்னங்க அது? சொல்லு. இல்ல அது அது வந்து என்னன்னு சொல்லு. கீதா சொல்லு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்பெல்லாம் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு கீதா. என் பக்கத்துல இல்லாத நேரத்துல ஏதோ வெறுமையா இருக்கு, ரொம்ப லோன்லியா இருக்கு. உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ இல்லாம ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியாதுன்னு என்னால உணர முடியுது. நீ என் கூடவே இருப்பியா? ஏய், நான் இங்க தாண்டா இருக்கேன். நான் உன்னை விட்டு எங்க போறேன்? நீ மனசுல நினைச்சேன்னா அடுத்த நிமிஷமே நான் வந்துட போறேன். கீதா சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ். நீ என் கூட இருந்த போதும் கீதா, நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன். ஒன்ன தவிர என் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ இல்லனா நான் என்ன ஆவன்னு எனக்கே தெரியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். I love you Geeta. I love you Geeta. I love you Geeta. I love you Geeta. Will you marry me? லவ் யூடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ இப்ப பேசின விஷயம் எல்லாமே எனக்கும் தோணி இருக்கு. நானும் உன்னை லவ் பண்றேன்டா. I do love you.
உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆச்சுன்னா இன்கிரிமெண்ட் அப்ப கொடுத்தது. இவ திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சா மறுபடியும் வந்துட்டாளே. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பண்ணணும். எப்படியாவது இவங்களை பிரிச்சாகணுமே. என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழிதான். மல்லிகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நாகராஜுக்கும் மல்லிகாவுக்கும் இருக்கிற காதலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி. உடனே மல்லிகா அம்மாவை பார்த்து அவ எங்க இருக்கான்னு கேட்கணும். அண்ணா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போயிட்டு பாட்டுங்க. ஏம்மா? இங்க தான். என்ன வீடு பூட்டி இருக்கு? எங்க போயிருப்பாங்க? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா, மல்லிகாவை பாத்தீங்களா? இல்ல உங்க அம்மா இங்க வந்தாங்களா? இல்லம்மா, நீங்க அன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யாரும் வரல. நீங்க தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களே, அவங்க வந்தா கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா கூப்பிடுங்க. மல்லிகா வந்தாலோ இல்ல அவங்க அம்மா வந்தாலோ எனக்கு உடனே சொல்லுங்க. அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா வந்தா கண்டிப்பா ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா, தேங்க்ஸ். சரிங்கம்மா. எங்க போயிருப்பாங்க? எங்க போய் தேடுறது? அண்ணா வண்டியை திருப்பங்களேன் போலாம். சரி. வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போமா. சரிம்மா. வந்துட்டாங்க வேலையை கேட்டு. எங்க தேடியும் ஒரு வேலையும் கிடைக்கலையே. சார், சார். யாரு? இது இவங்க வீடா? வீடு மாறிட்டாங்களா? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ஏன்னு கேக்குறேன்ல, சொல்லுமா. இல்லங்க ஐயா, வேலை ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்க வந்தேன். எதுக்கு? மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது திருடணுமா? இல்லங்க ஐயா, நான் முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்ப திருந்திட்டேங்க ஐயா. தயவு செஞ்சு வேலை இருந்தா கொடுங்க ஐயா. இதெல்லாம் கேட்டு நான் ஏமாறதா இல்ல. ஒரு தடவை திருட்டு புத்தி வந்துச்சுன்னா அது மாறாது. ஐயா, வயிற்று பழப்புக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ஐயா, மன்னிச்சு ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. இந்த பாருமா, உன்னை மறுபடியும் வேலைக்கு வச்சா உன் மேல சந்தேகம் வரும். உனக்கு சங்கடம், எங்களுக்கு சங்கடம். சொன்னா கேளு, கிளம்பு. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. இந்த பாருமா, எங்க வீட்டுல நிறைய வேலைக்கு ஆளுங்க இருக்குமா. சொன்னா கேளுமா, போமா. ஐயா, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். சொன்னா கேளுமா, சொல்றேன் இல்ல. போமா, போங்கிறேன்ல. சொன்னதை கேட்டு கிளம்புமா, போமா. யாரையா கேட்ல? கேட்டையா திறந்து வைக்கிற? கண்டவங்கெல்லாம் உள்ள வராங்கல்ல. திருட்டு கழுத்து மறுபடியும் வேலை வேணுமா? வேலை
என்னாச்சு மாமா? ஏங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? மறுபடியும் வேலை வேணும்னு வந்திருக்குதுமா அந்த திருடி. என்ன வேலை? யாரு வந்தாங்க? நம்ம வீட்டுல வேலைக்கு இருந்து அம்மாவும் பொண்ணு திருடி கைங்களவ மாட்டிக்கிட்டு நம்ம விரட்டி அனுப்பல, அந்த பொம்பளை வந்து நிக்கிறது மறுபடியும் வேலை வேணும்னு. மல்லிகாவா இருக்குமோ? யாரு மாமா? மல்லிகாவிய சொல்றீங்க? இல்லம்மா, அவங்க அம்மா. ஐயோ, மல்லிகாவோட அம்மா இங்க வந்தாங்களா? பேசாம இங்கே இருந்திருக்கலாம் போல இருக்கே. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. இப்பதான் இங்க போயிருக்காங்க. நாம வந்த பக்கம் போயிருந்தா கண்டிப்பா நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டோமே. இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. எங்க போயிட்டு போறாங்க? கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் இருக்கும் அந்த வேதவழி. வா. மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், பிரசாதம் எடுத்துக்கோங்க. சந்தோஷம். அம்மா, என்ன இன்னைக்கு திடீர்னு விசேஷம்? கோயிலுக்கெல்லாம் போறேன். அது ஒண்ணுல திடீர்னு வேதாஜி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் டக்குன்னு போய் பண்ணு வந்துட்டோம். நல்ல விஷயம்தான். அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு. அது ஒரு சமையல் ஆர்டர் வந்துச்சுல்ல, அன்னையோட வீட்டுல வந்து கொடுத்தாரு, உங்களுக்கு கூட தெரியுமே. ஆமா, அதை ஏத்து நாங்க பண்ண போறோம். பண்ணுப்பா, நல்ல விஷயம். அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, தரேன். சும்மா கேளு. பணம்லாம் ஒண்ணு வேணாப்பா. பணம் வேண்டாமா? அப்ப பாத்திரம் பண்டமா வாங்கி கொடுத்துட்டுமா? கறிகாய் எல்லாம் நிறைய வேண்டியிருக்கு, மத்த பண்டங்கள்லாம் வேண்டியிருக்கு, வாங்கி கொடுத்துட்டுமா? எதுக்கு? அதான் வாடகை எடுத்துக்கலாம்ப்பா. ஏடா பாருமா, எதுக்கு கேட்டாலும் வேணாங்கிறேன். ஏண்டா பெருசா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண போறேங்கிற, எனக்கு ஒரு பங்கு கொடுறேன், நான் ஏதாவது பண்றேன்டா. அதை பத்தி தான் நாங்களே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க. அவளை பாரு, அதான் சொல்லுவ பாரு, சொல்லு. இல்லப்பா, உங்க கையால எனக்கு ஒரு அண்ணன் கரண்டி வாங்கி கொடுங்கப்பா, அது போதும். அண்ணன் கரண்டியா? டேய், என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்த, வெறும் கரண்டி வாங்கி கொடுக்க சொல்றேன். இல்லப்பா, இது வந்து 4 பேருக்கு சாப்பாடு பண்ணி போட்டு அவங்க வைத்தியம் நிரப்பி அவங்க மனசையும் நிரப்புற ஒரு தொழில்ப்பா. சரி, ரொம்ப ஒரு புனிதமான தொழில்னு கூட சொல்லலாம். அதுக்கு நீங்க உங்க கையால எனக்கு அண்ணன் கரண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இவனை பாருமா, ஏதோ பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சிம்பிளா ஒரு அண்ணன் கரண்டி கொடுங்கிறேன். இது பாருமா, இவன் எவ்வளவு தடவை அந்த பிசினஸ் பண்றேன் இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லுவான். பணம் நிறைய தடவை கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா பிசினஸ் பண்ண தெரியாம காசை கரியாகிட்டு வந்து நிற்பான். இப்ப பாரு, பணம் கொடுக்குறேங்கிற, அதுவும் வேணாங்கிறான். மற்ற பாத்திரம் பண்ணவெல்லாம் வாங்கி கொடுக்குறேங்கிற, அதுவும் வேண்டாம், ஒரு கரண்டி மட்டும் கொடுங்கிறான். டேய், உண்மையாவே வேதானால நீ எங்கேயோ போயிட்டு நடக்கணும். நீ எங்கெல்லாமோ போகிறடா நீ. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். போகுது, எல்லாம் போயிட்டு இருக்கு ஐயா, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு அண்ணன் கரண்டி வேணும். ஐயா, அண்ணன் கரண்டிக்கு ஐயா நீங்க வந்தீங்க, சொல்லி இருந்தா நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பேங்க ஐயா. இதுக்கு எதுக்கு ஐயா வந்தீங்க? அது ஒரு சென்டிமெண்ட்டுங்க. நம்ம பையன் நாகராஜா இருக்கான்ல, ஆமாங்க ஐயா, அவன் புதுசா கேட்டரிங் கான்ட்ராக்ட் ஒன்னு எடுத்து அது ஒரு பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு தான் அந்த அண்ணன் கரண்டி. நல்லதுங்க ஐயா. சுப்பிரமணி, இங்கோப்பா. சொல்லுங்க சார். ஐயாவுக்கு அண்ணன் கரண்டி வேணுமா? பார்த்து எடுத்து வாங்க சார். பாருங்க, பார்த்து எடுத்து வாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நன்றியா. ஐயா, காசெல்லாம் வேண்டாங்க ஐயா. வேண்டாம், சின்ன பொருளுங்க ஐயா, இதுக்கெல்லாம் எதுக்குங்க காசு? வேண்டாங்க ஐயா. நட்பு வேற, வியாபாரம் வேற. புடிங்க. நம்ம கடைக்கு வந்து ஏசி எடுத்தீங்க. ஆமாங்க ஐயா. பணம் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்துங்க ஐயா. அந்த மாதிரி வாங்க, இது. ரொம்ப சந்தோஷம். பாத்துறேன், மெல்ல மெல்ல. அடுத்து என்ன வேதாஜி? இருக்கா? இந்தா மாப்பிள்ள, வாங்கிட்டு போங்க. சரி.
கேஸ் 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 அனிதா என்ன நடக்குதுங்க? ஏ தக்காளி எடு. இதானே அப்படியே தலையில வச்சுக்கிறேன். பாத்துனேன். என்ன பண்றாங்க? இதுங்களுக்கு ஏதோ கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்கான். கல்யாண ஆர்டரா? ஓ, இதெல்லாம் வேற பண்றாங்களா? இதுங்களை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலே எனக்கு பிடிக்காது. இதுல முன்னேறதுக்கு வேற ட்ரை பண்றாங்களா? தப்பாச்சே. எப்படி சமைச்சு ஆர்டர் அனுப்புறாங்கன்னு நானும் பாக்குறேன். டேய் நாகராஜா, அப்பா அதான் மாப்ள. வாடா வாடா. நீ பாத்துக்கோ. வாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. செக் பண்ணிக்கோங்க. ஆ. என்னப்பா? வா வரராஜி, நீ வா. கல்யாண சமையலுக்கு சாமான்லாம் வந்து இறங்குறாப்புல இருக்கு. ஆமா. ஆமா, சமையல் செய்ய ஆளுங்கெல்லாம் அதுதான் ஆள் வர வச்சிருக்குது. அப்படியே சாமான் செட்லாம் வந்துருக்குது. அதான் இறங்கி இருக்கோம். நான் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. கொஞ்சம் பெரிய வேலையை ஆரம்பிக்க போறேன். அப்பா உனக்கு ஆசையா ஆசீர்வாதத்தோட ஒண்ணு கொடுக்கலான்னு பார்த்தா அவசரப்படுறிய. சரி, இந்தாவா. என்னடா பாக்குற? நீ கேட்டிய அண்ணா கரண்டி. அப்பா ஒரு நிமிஷம் பிடிங்கப்பா. நீ கேட்ட அண்ணன் கரண்டி தானடா? ஆமாப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா செய்ட அமோகமா பல கான்ட்ராக்ட் வின் பண்றான். ஏதாஜி ஜமா இங்க. தேங்க் யூ மாமா. தேங்க்ஸ்ப்பா. போடா கண்ணா, போ வேலை பாரு. மலை முடிக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பூசணிக்கா. வைப்பா. இந்த பாருங்கண்ணே, பல வேலைன்னு பேசாம சட்டு புட்டுன்னு வேலையை முடிக்கணும். சரியா? வேலையெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு. அண்ணே, மறுபடியும் சொல்றேன், கொஸ்டின் மட்டும்தான் நான் கேட்பேன். ஆன்சர் சொல்ல வேண்டியது உங்க கடமை. சரியா? என்னண்ணே ஏன் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? மலைன்னு வேலையை முடிங்க. கருவேப்பிலை எல்லாம் உருவி வச்சிருங்க. ஏற்கனவே வெங்காயம் ஒரு 10 கிலோ கிடக்கு. ஆனா ஒரு நிமிஷம், என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, சோடா மாவு தான் கலக்குறேன். இது பாருங்க, இட்லி மாவுல எல்லாம் சோடா மாவு கலக்காதீங்க. அட என்னம்மா நீ, சோடா மாவு போட்டாதான் இட்லி புசு புசுன்னு வரும். அதை கலக்காமலே இட்லி நல்லா தான் வரும். இதெல்லாம் கலக்கணும்னு அவசியமே இல்ல. சாப்பிடுற பொருள் இதெல்லாம் கலக்காதீங்கண்ணே, ரொம்ப தப்புண்ணே. இது பாருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது. அம்மா, நான் 20 வருஷமா இந்த தொழில இருக்கேன். எதுல எதை கலக்கணும்னு எனக்கு தெரியும். இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ. என்னாச்சு வேதாஜி? இட்லி மாவுல சோடா மாவு போடுறாருங்க. சோடா மாவு ஏன் போடுறீங்க? சோடா மாவு போட்டீங்கன்னா அது கலந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதல்ங்க. சில பேருக்கு ஸ்டமக் பெயின் வரும், வாந்தி மயக்கம் கூட வரும். ஐயோ, அப்ப ஏன் கலக்குற? ஓனா எல்லாம் கலக்காதீங்க, விட்டுருங்க. அண்ணே, எங்க சமையல சாப்பிடுறவங்க நல்லா இல்லைன்னு கூட சொல்லட்டும், பரவாயில்ல. ஆனா இதை சாப்பிட்டதுனாலதான் எங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதுல மட்டும் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். மா, இதெல்லாம் போட்டா ஒண்ணும் ஆகாதுமா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு பாடம் எடுக்காத. என்ன நேத்துக்கு இப்ப டென்ஷன் ஆற? அவங்க ஒன்னும் தப்பா சொல்லியே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. இதெல்லாம் கலந்தா உடம்பு கெட்டு போயிடுனா அதை நம்ம கேட்டுக்கணும், புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது, அதுல எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அந்த அக்கறையில் தான் அவங்க சொல்றாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்களா சார்? எனக்கு இப்படிதான் சமைக்க தெரியும். என்னண்ணே, இதுக்கு இப்ப இப்படி கோவப்படுறீங்க? இத பாருமா, சில விஷயம் இப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. அதை விட்டுட்டு நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன எவ்வளவு கோவப்படுறீங்க? தம்பி, நான் சமையல் செய்யறவன், எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு கட்டுக்கோப்பாலாம் என்னால வேலை செய்ய முடியாதுப்பா. அண்ணே, தயவு செஞ்சு கோவப்படாதீங்கண்ணே. நாங்க என்னண்ணே அப்படி தப்பா கேட்டுட்டோம்? அண்ணே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. இல்ல தம்பி, நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுண்ணே. என்ன வாரசின் போட்டுனுங்கிறாரு இவரு. கழுகு வேணானா கழுகு வேணா, அதை கேட்டுங்க. அதை விட்டு சும்மா வெத்த பிலிம் காமிச்சுனுங்கிற. கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியாடுறா. ஏய், என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த நேரத்துல நம்ம எங்கடா போய் அழைச்சிடுவோம்? அதுக்கே சும்மாற, கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க டேய் புடுறா, பாத்துக்கலாம். சும்மா பாத்துக்கலாம், விடுவா. டேய் சும்மாறா. அண்ணே, தயவு செஞ்சுனே இவன் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. இல்ல, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. 4 பேர் வயிறார சாப்பிடுற விஷயம், அதனால தானே நான் அப்படி சொன்னேன். அதுக்காக இப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம? ஏன் இந்த ஆளு கெஞ்சினுக்கிறீங்க? இந்த மாதிரி ஆளுங்க வச்சு சமையல் போனா நமக்கு தான் கெட்ட பேரு. ஓவரா பேசுனுங்கிறாரு. எப்பா
தயவு செஞ்சு உன் வாய் வச்சு நீ சும்மா இருப்பா. அண்ணே முதல்ல எடுத்து ஆர்டர்ண்ணே, கெட்ட பேர் வந்துட போதுண்ணே. தயவு செஞ்சு நீங்க பண்ணி கொடுங்கண்ணே. ஏய், ஒரு பெரிய தம்பியா நல்ல தம்பி, நினைச்சு- இல்ல சும்மா தம்பி ஐயா. அதெல்லாம் என்னால முடியாது. முடியாதா? நீ கிளம்புனா நீ கிளம்பு நானும் பண்ணிடு ஓரா பேசுறேன். சமையல் சுத்தமான வேலை. நீ அதை கலக்குறேன் இதை கலக்குறேன் சோடமா கலக்குறேன் பழையில கலக்குறேன். நான் பார்த்து சும்மா இருக்கணுமா என்ன? நீ போ நாங்க பாத்துக்கிட்டு நீ போ. அப்படியா? நீ போ, நாங்க பாத்துக்கிட்டு ஏப்பா, எல்லாம் வாங்கப்பா. டேய் என்னடா பண்ற? போற அண்ணே, சமையல் அண்ணே, சமையல். போகாதீங்க. ஏய், போடா, 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 போயா. டேய் மாப்பிள சும்மா இருடா. அண்ணே, வாவையா மரியாதை கொடுத்த ஓரா பண்ணிடுறேன். வா. ஆளுங்களும் மூஞ்சிங்களும். ஏன்டா மாப்பிள இப்படி கோவப்பட்டு தொலைற? இல்லப்பா நீ பண்ணது தப்புப்பா. ஏன்பா அவங்க சொன்ன மாதிரி நீ செஞ்சிருக்கலாம்ல. 2000 ரூபாய் போச்சு என்ன பண்ணுவ? இந்த வேலையை விட்டு போனா 5000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கப்பா. யார் சொன்னா? இந்த வீட்டு பெரிய மருமகதா. அப்படியா? இல்ல நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? வேலை செய்யாம பணம் கிடைக்குது. வாங்க வாங்க. அனிதா, நீ சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணதுனால இவங்க எல்லாம் வெளியில அனுப்ப முடிஞ்சது. அக்கா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். டேய் மாப்பிள, மணி இப்பவே 12 ஆச்சுடா. இதுக்கு மேல சாம்பார் வைக்கணும், இட்லி வைக்கணும், பூரி சுடணும். என்னடா பண்றது?